Class 10, Unit Exercise 5, Chapter 5, Coordinate Geometry. Question number 10. A person standing at a junction of two straight paths represented by the equations 1 and 2. So, in the place two equations, அதாவது ஒரு straight line pass ஆகுது, இன்னொரு straight line pass ஆகுது. இந்த two straight line intersect ஆகக்கூடிய ஒரு place தான் அதாவது ஒரு junction. அந்த ஜங்ஷனை இந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு seek to reach the path whose equation is இந்த பிளேஸில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை ரீச் பண்ணதுக்காண்டி நீங்கள் ஒரு பாத்தை அதாவது ஒரு பாதையை தேடுறாங்க. அந்த ஈக்குவேஷன் இந்த பிளேஸில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லீஸ்ட் டைம் அதாவது குறைஞ்ச டயத்தில் பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் இந்த லைனுக்கு வந்து பாஸ் பண்ண மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இப்போது இந்த பிளேஸ்லேருந்து இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இங்கே லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அதை அப்படியே டர்ன் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ கம்மியாகுது. அப்படி தானே இந்த பிளேஸில் இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் ஒரு பாத் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன தான் மேக் பண்ணும், ஒரு 90 டிகிரியை மேக் பண்ணும். இந்த லீஸ்ட் டைம் கம்மியான டயத்தில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன செய்யுங்க, இட் மேக்ஸ் 90 டிகிரி அல்லது என்ன செய்யுங்க பெர்பெண்டிகுலர். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அதை இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நேமாக கொடுத்துக்கலாம். 2x - 3y + 4 = 0. செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கலாம். இங்கே நான் ரைட் பண்ணிக்கேன். ஸோ 3x + 4y - 5 = 0. ஸோ நெக்ஸ்ட்டு 6x - 7y + 8 = 0. இந்த டூ லைனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜங்ஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். அது ஏன்னு கொடுத்து என்ன செய்வீங்க, P, Qன்னு கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிங்க. அது M1ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இவங்க ரெண்டு பேர் பெர்பெண்டிகுலர் சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு என்ன செய்யுங்க, M2 கண்டுபிடிங்க. இந்த M2வையும் இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி என்ன செய்யுங்க, அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க. அதாவது ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. அதான் என்னுடைய ப்ரொசீஜர். கிவன் ஃபஸ்ட்டு டூ ஈக்குவேஷன் ரைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 2x 3y + 4 = 0. செகண்ட் ஈக்குவேஷன் ரைட் பண்ணுறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுக்குறோம். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த பிளேஸை பாருங்கள், ஏதாவது சேமாக வர சான்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இங்கேயும் சேமாக இருக்க சான்ஸ் இல்லை, இந்த பிளேஸையும் சேமாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ இவங்களை அங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், அவங்களும் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள், சேமாக வரும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இன்ட்டு, ஸோ இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2 6ன்னு வருவாங்க. அதேமாதிரி அந்த இருக்க 2 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 3 6ன்னு வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நம்பர் அங்கேயும் அந்த நம்பர் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 3 இம்ப்ளைஸ் 3 2 6 எக்ஸ் அப்படி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு -3 3 9 ஒய் ப்ளஸ் 3 4 12 = 0. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 இன்ட்டு இந்த பிளேஸ் இருக்க 2 இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 2 3 6 எக்ஸ், 2 4 8 ஒய், 2 5 10. இங்கே என்ன ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம், மைனஸ் சிம்பிள் இருந்ததுனால மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். = 0. இவங்க ரெண்டு பேர் சேம் சிம்பிளாக இருக்கிறாங்க. அப்போது ஆப்போசிட் சிம்பிள் கொடுக்குறோம். மைனஸு ப்ளஸுக்கு ஆப்போசிட் மைனஸு, மைனஸுக்கு ஆப்போசிட் ப்ளஸ்ஸு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேமாக இருக்கிறாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் சிம்பிள் கட் பண்ணிக்கிடுவோம். இவங்க ரெண்டு பேரும் மைனஸ் சிம்பிள் இருக்குது, சேம். ஸோ வி ஆட் இட். 9 + 8 17, இவன் சிம்பிள் மைனஸ், ப்ளஸ் சிம்பிள் சேம் சிம்பிள். ஸோ வி ஆட் இட் ப்ளஸ் 10 + 2 22 = 0. இந்த ப்ளஸ்ஸை ஒய்ன்னு இருக்கிறதுனால ஒய்யை ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு = ப்ளஸ் 22 ரைட்டில் மூவ் பண்ணிங்கன்னா -22, தென் -17y. நெக்ஸ்ட் ஒய் = -22 இங்கே மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்காங்க, அங்கே போனால் டிவைட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் இந்த -17 சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. = சேம் சிம்பிளாக இருக்காங்க மைனஸை, அதை கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸு 22/17.
இந்த y வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன். இது ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். y is equal to 22/17 in equation number 1. 2x minus 3y. y னுடைய வேல்யூ என்ன இருக்குது, அதை அப்படியே நீங்கள் ப்ராக்கெட் போட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம். 22/17 plus 4 is equal to 0. ஸோ இந்த பிளேஸில் 2x அப்படி வச்சுக்கோங்க. 3 வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸு 3 22 சார், அதாவது 3 2 சார் 6, 3 2 சார் 6 டிவைட் பை 17 இருப்பாங்க. இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 4 ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 4 மாறுவாங்க. நெக்ஸ்ட்டு 2x இஸ் ஈக்குவல் டு, இங்கேயே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்து நான் இந்த சைடு கொண்டு வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ அப்போ இதை ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 66 டிவைட் பை 17 வருவாங்க, மைனஸ் 4. இப்போ டினாமினேட்டர் இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு 66 மைனஸு 17 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 7s are 28, பேலன்ஸ் 2, 1 4 is 4, 4 plus 2 6, 68/17. நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் சிம்பிள் செப்பரேட் பண்ணலாம். ஸோ அதில் 68ல் 66 செப்பரேட் பண்ணிங்கன்னா 2 கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் டிவைட் பை 17 வருவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸை மட்டும் நமக்கு தேவை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 டிவைடட் பை 17. இங்கே 2 எக்ஸும் மல்டிப்ளை பண்ணுது, ரைட் சைடு போகும்போது டிவைடாக மாறுவாங்க. ஸோ இப்போ சேம் நம்பரை அந்த கட் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 1 2 is 2 இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1/17. therefore the intersecting point அல்லது ஜங்ஷன் கூட போட்டுக்கலாம். ஏ போட்டு பி கமா கியூ இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸுடைய வேல்யூ என்னவாக இருக்குது நமக்கு இங்கே மைனஸ் 1/17 கமா ஒயினுடைய வேல்யூ 22/17. இதை டைரெக்டாக கூட இங்கே ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த தேர்ட் ஈக்குவேஷனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஸ்லோப்பை இந்த ஸ்லோப்புக்கு பெர்பெண்டிகுலர் சொல்லி அதுலேருந்து நீங்கள் M2 கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் M1 minus a by b is equal to, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. முன்னாடி மைனஸ் போட்டுக்கிடுவோம். மைனஸ் 6 டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y என்ன இருக்குது, மைனஸ் 7. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ 6/7. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ M2 is equal to minus 1/M1 பிகாஸ் அந்த 2 லைன்ஸு பெர்பெண்டிகுலராக இருக்க போய் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை. இது என்ன செய்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள், முன்னாடி சைனை மாற்றிக்கங்க. ஸோ இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ப்ளஸுக்கு ஆப்போசிட் மைனஸு. இதனுடைய ரெசிப்ரோக்கல் 7/6 தலைகளை மாற்றிக்கிடுவோம். therefore the required equation அப்போ ஒரு ஸ்லோப் இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஃபார்ம் என்ன செய்தோம், y மைனஸு y1 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸு x1. ஸோ அப்போ இந்த பிளேஸ் இவங்க வந்து x1 இவங்களை y1 எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். y மைனஸு y1 வேல்யூ வந்து 22/17 இஸ் ஈக்குவல் டு m. இங்கே என்ன இருக்குங்க, m2ன்னு எடுத்துருக்கோம், அதனால் m2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ மைனஸு 7/6 bracket x minus x1. x1 வேல்யூ என்ன இருக்காங்க, மைனஸ் 1/17. அதை ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே டினாமினேட்டர் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17 into y 17y மைனஸ் 22 ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன இருக்கோ அப்படி ரைட் பண்ணிக்கங்க இஸ் ஈக்குவல் டு. அப்புறம் இந்த மைனஸ் 7 இன்சைடில் மல்டிப்ளை பண்ணால் இந்த 6 டினாமினேட்டில் இருக்குது, இந்த பிளேஸ்க்கு ரொம்ப மல்டிப்ளிகேஷனாக மாறிடுவாங்க. அப்போ ப்ராக்கெட் போட்டு 6 ரைட் பண்ணிக்கங்க.
இங்கே டினாமினேட்டர் 17 இல்லை, அதனால 17 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 17 into x 17x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அந்த 1 அப்படி ரைட் பண்ணிக்கங்க, ஹோல் டிவைட் பை 17. இதை மைனஸ் 7 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், இங்கேயும் 17 இருக்கிறாங்க, இங்கேயும் 17 இருக்காங்க. இப்போ அது டினாமினேட்டர் அங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷனாக நியூமரேட்டருக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இங்கே கட் பண்ணுவீங்க, அதை நான் டேரெக்டாக இந்த டினாமினேட்டர் கிராஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இவங்களை இன்சைடு மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 டேர்ம்ஸ்க்கு இவங்களை மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த பிளேஸில் இந்த 2 டேர்ம்ஸ்க்கும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 6 7s are 42, பேலன்ஸ் 4 1 6 6 6 plus 4 10 102y மைனஸ் 6 2s are 12, பேலன்ஸ் 1 6 2s are 12 12 plus 1 13, ஸோ 132 இஸ் ஈக்குவல் டு இவங்களை இன்சைட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 17 into 7 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 7s are 49, பேலன்ஸ் 4 1 7 is 7 7 plus 4 11 அண்டு எக்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 1s are 7. ஸோ இவங்களை அப்படி லெஃப்டில் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது ஆர்டர் ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் நம்பர் அந்த ஆர்டரில். ஸோ அப்போ இந்த பிளேஸ் எக்ஸ் இருக்காங்க, அவங்கள ஃபஸ்ட் ரைட் பண்ணலாம். மைனஸ் லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க. ஸோ 1 1 9 119 எக்ஸு இவங்களை அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு 102y மைனஸு 132 லெஃப்டில் வந்தீங்கன்னா இங்கே மைனஸ் 7 ப்ளஸ் 7ஆக சேஞ்சஸ் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். அந்த பிளேஸில் 119 எக்ஸு ப்ளஸ்ஸு 102y இவங்களை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸு 125 ரைட் சைடில் இஸ் ஈக்குவல் 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நமக்குரிய ஆன்சர்.